பார்வதி தேவி பசுவாக மாறிய சாபம். மயிலாடுதுறை அருகே சிவபெருமான் நடத்திய தெய்வீக காதல் காவியம். முதல்ல நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பதிவிடுகின்ற பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் தாண்டி உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே கடந்து போகலாம். நம்மில் பலருக்கும் சேரி என்ற வார்த்தையின் உண்மையான அர்த்தம் தெரிவதில்லை. பண்டைய தமிழில் சேரி என்றால் மக்கள் கூட்டமாக சேர்ந்து வாழும் அழகான பகுதி என்று பொருள். அந்த வகையில் அகில உலகை ஆளும் சிவனும் பார்வதியும் திருமணம் செய்து கொள்ள தேவர்களும் முனிவர்களும் கூடி வாழ்ந்த இடமே திருமணச்சேரி. புராணங்களில் இந்த ஊர் உத்வநாதபுரம் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஊரின் சிறப்பும் இதனை சுற்றியுள்ள மற்ற ஊர்களின் பெயரும் அதற்கான காரணமும் கேட்டால் நீங்கள் நிஜமாகவே மெய் சிலிர்த்து போவீர்கள். ஒரு கல்யாணம், ஒரு மாவட்டம், சிலிர்க்க வைக்கும் சோழ நாட்டு ஊர்கள். நம்ம ஊரில் ஒரு கல்யாணம் என்றால் பெண் அழைப்பு ஒரு மண்டபத்தில், முகூர்த்தம் ஒரு மண்டபத்தில் நடக்கும். ஆனால் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் நடந்த திருமணத்திற்கு ஒவ்வொரு சடங்கும் ஒவ்வொரு ஊரில் நடந்ததாம். அந்த ஊர்களின் பெயர்கள் தாம் இன்று நம் டெல்டா மாவட்டங்களை கடந்து செல்லும் பல ஊர்கள். கதையை கேளுங்கள், வாங்க நாமும் பார்ப்போம். பிரிவில் வாடிய பார்வதி. ஒரு முறை கைலாயத்தில் சிவனுடன் நடந்த ஒரு சின்ன ஊடலில் அம்பாள் பசுவாக மாறும் சாபம் பெறுகிறார். தன் தவறை உணர்ந்து பூலோகம் வந்து மீண்டும் ஈசனை மணக்க தவம் இருக்கிறாள். அந்த தெய்வீக காதல் காவியம் அரங்கேறிய ஊர்கள் தான் இவை. முதலாவது திருவாடுதுறை. இங்குதான் அம்பாள் தனது பசு வடிவம் நீங்கி மீண்டும் சுய உருவம் பெற்றாள். இரண்டாவது குத்தாலம். சுய உருவம் பெற்ற அம்பாள் இங்குள்ள பரத முனிவரின் ஆசிரமத்தில் அழகிய மகளாக வளர்ந்தாள். மூன்றாவது எதிர்கொள்ளப்பாடி. மணப்பெண்ணை மணக்க கைலாயத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்த சிவபெருமானை ஊர் எல்லையிலே மாமனார் எதிர்கொண்டு அழைத்து சென்றார். நான்காவது வேள்விக்குடி. திருமணத்திற்காக யாகம் வளர்க்கப்பட்ட ஊர். ஐந்தாவது திருமணஞ்சேரி. ஒட்டுமொத்த உலகம் ஒன்று கூடி வாழ்த்த கல்யாண சுந்தரராக வந்து ஈசன் உமையவளின் கழுத்தில் திருமாங்கல்யம் சூட்டிய இடம். ஏற்பட்ட வாழ்வியல் சுழற்சி திருமணச் சடங்குகளை ஊர்களின் பெயர்களிலே வரலாறாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏன் இங்கு கூட்டம் அலைமோதுகிறது? திருமணஞ்சேரி என்பது வெறும் கோவில் அல்ல, அது பல பெற்றோர்களின் கண்ணீரை துடைக்கும் நம்பிக்கை தலம். எத்தனை வருடங்களாக கல்யாண தடை இருந்தாலும் இங்கு வந்து கல்யாண சுந்தரருக்கும் கோகில் அம்பாளுக்கும் 2 மாலை சாட்சி அர்ச்சனை செய்து வழிபட்டால் அடுத்த சில மாதங்களிலே கெட்டிமல சத்தம் அந்த ஊரில் கேட்கும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை. கருவறையில் ஈசன் மணக்கோலத்தில் அம்பாளின் கரம் பற்றி நிற்பதை பார்க்கும்போதே நம் மனக்கவலைகள் பறந்து விடுகிறது. பிரிந்த தம்பதியினரும் இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் மீண்டும் ஒன்று சேர்வார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இங்கு பூஜையில் தரப்படும் மாலைகளை பத்திரமாக வீட்டிற்கு எடுத்து சென்று கல்யாணம் முடிந்து தம்பதி தாமே மீண்டும் கொண்டு வந்து அங்கு சேர்த்து திருக்குளத்தில் அந்த மாலையை விடுவது ஒரு அழகான சம்பிரதாயம். அடுத்த முறை மயிலாடுதுறை அல்லது கும்பகோணம் பக்கம் சென்றால் கட்டாயம் இந்த திருமணஞ்சேரிக்கு சென்று அந்த தெய்வீக தம்பதியை தரிசித்து வாருங்கள். உங்கள் குடும்பத்திலும் மங்கள ஓசை நிச்சயம் ஒலிக்கும். உங்களுக்கு தெரிந்த யாரேனும் திருமணத்திற்காக காத்திருக்கிறார்களா? அவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்து விரைவில் அவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் கைகூட கல்யாண சுந்தரரை வேண்டுவோம்.